அவர் தனுஷ் சார். எனக்கு எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பயங்கரமான நடிகர் அவர். அவர்கிட்டருந்து நெறைய லேர்ன் பண்ணணும். அவர்கிட்டருந்து நெறைய விஷயங்கள் கத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து ஆசை. நடிகனா இப்படிலாம் சூஸ் பண்ணணும். இப்படி தான்ப்பா கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணணும். டிஃப்ரெண்ட்டா பண்ணணும். நெறைய விஷயங்கள் பண்ணணுங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் கூட வொர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. அதுக்கப்புறம் நானு அவரு அவர் சிவகார்த்திகேயன் அவர பார்த்து தான் நான் சினிமாக்குள்ளேயே வந்து இந்த ஆமா இன்ஸ்பிரேஷனே வந்து அவர் தான். எனக்கு அவருக்கு கூட ஜாலியா ஒரு படம் பண்ணணும். இல்லன்னா, அவரு அவரு சிவான் இதுவரைக்கும் பண்ணாதது வந்து ஒண்ணு பண்ணணும். அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. ஒரு ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் அவர வச்சு பண்ணணும். அவர் இன்னும் அந்த மாதிரிலாம் பண்ணலல்ல. எனக்கு அந்த மாரி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆசை. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஆசை ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, அம் நான் இந்த F1 அந்த ரேசிங் அதெல்லாமே பார்ப்பேன். ஸோ எனக்கு அஜித் சார வச்சு ஒரு ரேசிங் ஃபிலிம் பண்ணணும். செம காம்பினேஷன். ஆமா, ஆமா. அந்த அந்த நிக்கிலோட வச்சு ஒரு ஃபிலிம்லாம் பண்ணியிருப்பாங்க. செம்மையா இருக்கும். அந்த மாரி ஃபிலிம் வந்து தமிழ்ல இவர வச்சு தான் பண்ண முடியும். அந்த மாரி ஒரு ஃபிலிம் பண்ணணுன்ட்டு ரொம்ப ஒரு ஆசை இருக்கு. கண்டிப்பா. அந்த மாரியான ஒரு ஸ்கிரிப்ட்ட ரெடி பண்ணிட்டு அவர்கிட்ட அப்ரோச் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா ஓகே சொல்லுவாருன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அவருக்கு புடிச்ச ஒரு விஷயம், அவருக்கு புடிச்ச படமாவும் வந்து நிக்க போகுது அப்டின்னா, கண்டிப்பா ஓகே தான். பட் அதுல நெறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க அவங்கள மாரி ஆட்கள் கிட்ட நீங்க வந்து அந்த ரேசிங் சம்மந்தமான ஸ்கிரிப்ட் நீங்க கொண்டு போறீங்கன்னா, நீங்க வந்து பயங்கர ஷார்ப்பா இருக்கணும். எல்லா விஷயமும் நீங்க கரெக்ட்டா பயங்கரமா தெரிஞ்சிருக்கணும். அது ஒரு பெரிய ஃபீல்டு அது. சும்மா இல்ல. அவர் பல வருஷமா அதுக்குள்ள இருந்து வராரு. நீங்க வைக்கிற ஸ்க்ரீன் பிளேலேருந்து, இதுலேருந்து எல்லாமே அதுல அந்த இதுக்குள்ள இருக்கு. ப்ராப்பரா கொண்டு போணும். ப்ராப்பர் ஸ்டடியோட கொண்டு போலன்னா நமக்கு அது சரியா இருக்காது. அந்த ஸ்டடியோட கொண்டு போணுன்றது ஒரு ஆசை இருக்கு.